ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் பிணை மனு தாக்கல். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கை வீரருக்கு கிடைத்த விருது. அரசியல் கட்சிக்கான இலவச விமான பயணச்சீட்டு. ரணிலின் அறிவிப்பு. முகத்திற்கு பயன்படுத்தப்படும் கிரீம் விற்று சொகுசு கார் வாங்கிய நடிகை. இலங்கை சிஐடி விசாரணை. ட்ரூடோ பதவி விலக வேண்டும், வெளிப்படையாக களமிறங்கிய கேபினட் அமைச்சர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தனியார் ஜெட் கொள்வனவு செய்ய உள்ள பியூமி. ஆபத்தான நிலையில் இலங்கை. தொடர்ந்து சேவைகள். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவின் விசாரணை ஜூலை 4ஆம் தேதிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இளைஞர் ஒருவரை கடத்தி சென்ற வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையை சவால் செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார். இந்த பிணை மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜூலை 4ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலைக்குமாறு தலைமை சட்ட ஆலோசகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தெமட்டகொடையில் கடத்தப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட அமில பிரியங்கரவை அச்சுறுத்தல், தாக்குதல் உள்ளிட்ட 18 குற்றச்சாட்டுகளில் ஹிருணிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார். இந்த வழக்கில் ஹிருணிகா பிரேமச்சந்திர 9வது குற்றவாளியாவார். மேலும் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் வீரர் மதிஷ பத்ரனவிற்கு இந்தியாவில் பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டன் ஐகான் விருது வழங்கும் நிகழ்வில் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் வீரர்களுக்கு ஏற்கனவே இந்த விருது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டுக்கான பிரபலமான விளையாட்டு நட்சத்திரமாக மதிஷ பத்ரன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்திய பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் கடந்த 2 ஆண்டுகளாக மதிஷ பத்ரன விளையாடி வருகிறார். அத்தோடு பிஹைண்ட் வுட்ஸ் விருது வழங்கும் விழாவில் சினிமா மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் பிரகாசித்தவர்களுக்கு விருது வழங்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான பிரபலமான விளையாட்டு நட்சத்திரமாக மதிஷ பத்ரன தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்திடம் மாற்று யோசனை முன்வைக்கும் அரசியல் கட்சிக்கு இலவச விமான பயண சீட்டுகளை வழங்க தயார் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். அத்தோடு நாட்டை மீட்டு எடுப்பதற்கு தற்பொழுது செல்லும் பாதையை விடவும் மாற்று கொள்கைகள் இருந்தால் அவ்வாறான விடயங்களை சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு மாற்றுக் கொள்கைகளை முன்வைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு விமான பயணச்சீட்டு மற்றும் தங்குமிட வசதிகள் அரசாங்கத்தின் செலவில் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் மாற்று யோசனை திட்டங்கள் சிறந்தவை என்றால் அவற்றை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என ரணில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடர்ந்து பழைய அரசியலில் ஈடுபட முடியாது எனவும் மற்றும் இப்பொழுது எடுக்கும் தீர்மானங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடிகை பியூமி ஹன்சமாலி சந்தேகத்துக்கிடமான முறையில் சொத்து சேர்த்ததாக கூறப்படும் விசாரணை தொடர்பான வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து புலனாய்வு பிரிவில் இன்று காலை ஆஜராகியுள்ளார். இவர் அழகு சாதன பொருட்களை விற்பதன் மூலம் பணம் சம்பாதிப்பதாக தெரிவித்துள்ளார். எனது கிரீம் ஒரு பேக் சுமார் 35,000 மற்றும் நான் இதுவரை 25,000 பொதிகளை விற்றுள்ளேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் இதனை கணிதம் செய்து எனக்கு எங்கிருந்து பணம் கிடைத்தது என்று பார்க்கலாம். வங்கி முறை மூலம் மட்டுமே அனைத்து பரிவர்த்தனைகளையும் நாங்கள் செய்துள்ளோம் மற்றும் அவற்றை ஆவணப்படுத்தியுள்ளோம். ஏதாவது கற்றுக்கொண்டு வியாபாரம் செய்துவிட்டு கார் வாங்க முடியாதா? நான் சம்பாதித்தது நல்ல கார்களை வாங்க முடியாதா என செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ஹன்சமாலி தான் குற்றமற்றவர் என்றும் எந்தவித அச்சமும் இல்லாமல் விசாரணையை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இவர் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச பயன்படுத்திய 1 கோடி மதிப்பில் உள்ள ரேஞ்ச் ரோவர் சொகுசு காரை வாங்கியுள்ளதாகவும் இவர் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பதாகவும் புகார் அளித்த பின்னரே விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் கட்சி புதிய தலைவரை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். ஆளும் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி தாங்கள் வலுவாக உள்ள தொகுதியிலே தோல்வியை சந்தித்துள்ள நிலையிலே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. லிபரல் கட்சி ஒருபோதும் ஒருவரை நம்பியிருப்பதில்லை. அது மதிப்புகளை பற்றியது மற்றும் கனடியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது பற்றியது என முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் கேத்தரின் மெக்கனா அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் பிரதமர் ரூடோவுக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு மரபு உள்ளது. ஆனால் இது புதிய யோசனைகள், புதிய ஆற்றல் மற்றும் புதிய தலைவருக்கான நேரம் என்றும் மெக்கனா குறிப்பிட்டுள்ளார். ரூடோ அமைச்சரவையில் 2015 முதல் 2021 வரையில் சேவையாற்றியவர் மெக்கனா. முதலில் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் பின்னர் உள்கட்டமைப்பு அமைச்சராகவும் பதவியில் இருந்துள்ளார். ஜஸ்டின் ரூடோ பதவி விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள முதல் முன்னாள் கேபினட் அமைச்சர் மெக்கனா. ஆனால் ரூடோவின் தற்போதைய அமைச்சர்கள் பகிரங்கமாக அவருக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் வெயின்லோங் தெரிவிக்கையில், கட்சியின் எதிர்காலம் மற்றும் நமது நாட்டின் நலனுக்காக புதிய தலைமையும் புதிய பாதையும் தேவை என்றார். வாக்காளர்கள் மிக தெளிவாக புதிய மாற்றம் தேவை என்பதனை குறிப்பிட்டுள்ளார். அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கின்றார். இந்த நெருக்கடியான சூழலில் தமது அரசியல் எதிர்காலம் தொடர்பில் ஜஸ்டின் ட்ரூடோ முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தற்போது தள்ளப்பட்டுள்ளார். திங்களன்று நடந்த இடைத்தேர்தலில் நீண்ட 30 ஆண்டுகளுக்கு பின்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி டொரண்டோ சென்ட் பவுல்ஸ் தொகுதியை கைப்பற்றியுள்ளது. இது கட்சியில் தலைமை பொறுப்பில் ட்ரூடோ நீடிக்க வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரமின்றி ஐரோப்பாவிற்கு சட்டவிரோதமான முறையில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கொட்டாவா மகம்புர பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட அதிரடி சோதனை பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள் மூலம் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் இந்த இடத்தில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அல்பேனியா, ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி ஒருவரிடமிருந்து சுமார் 11 லட்சம் ரூபாவை இந்த வேலைவாய்ப்பு நிறுவனம் வசூலித்துள்ளதாகவும், ஆனால் இதுவரை யாரும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவில்லை என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் என கூறப்படும் சந்தேக நபரின் காரை சோதனையிட்ட போது கிட்டத்தட்ட 60 கடவுச்சீட்டுகள் மற்றும் பல விண்ணப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் 32 வயதான சட்டத்தரணி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனியார் ஜெட் ஒன்றை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக பிரபல மாடல் அழகி பியூமி ஹன்சமாலி தெரிவித்துள்ளார். சட்டவிரோத சொத்து குவிப்பு விசாரணை பிரிவில் முன்னிலையாகி அங்கிருந்து வெளியேறி சென்றபோது அவர் இதனை ஊடகங்களிடம் கூறியுள்ளார். தம்மிடம் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் வேறு ஒரு நாளில் விசாரணை நடத்தப்படும் என கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து தாம் வருமானம் ஈட்டியதாகவும் வேறு எந்த ஒரு வியாபாரமும் தமக்கு கிடையாது எனவும் பியூமி ஹன்சமாலி தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை உறுதி செய்யக்கூடிய பற்றுச்சீட்டுகள் உள்ளிட்ட சுமார் 25,000 ஆவணங்களுடன் தாம் விசாரணைகளுக்கு முன்னிலையானதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் பாரிய அளவில் சொத்துக்களை குவித்துள்ளதாக பியூமி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதத்தில் மலையகம் மற்றும் கடலோர தொடருந்து பாதைகளில் மொத்தம் 11 தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடருந்து தண்டவாளங்கள், தொடருந்து எஞ்சின்கள், பெட்டிகள் மற்றும் புவியியல் காரணங்களினால் ஏற்பட்ட பராமரிப்பு பிழைகள் காரணமாகவே தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின்படி பெரும்பாலான தொடருந்துகளின் எஞ்சின்கள் மற்றும் பெட்டிகளில் உள்ள சக்கரங்களில் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாக தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலையக பாதையில் தண்டவாளங்களின் மோசமான பராமரிப்பு காரணமாக சில தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளன. இப்பகுதியின் புவியியல் சூழ்நிலை காரணமாக பெரும்பாலான தொடருந்து பாதைகள் பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ளன. மலையக பாதைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சில தொடருந்து பெட்டிகளும் இயந்திரங்களும் அங்கு இயங்குவதற்கு ஏற்றதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையக தொடருந்து பாதையில் பொருத்தமற்ற தொடருந்து பெட்டிகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தியமையினாலும் அண்மையில் தொடருந்து தடம் புரண்டு விபத்துகள் ஏற்பட்டன. மேலும் தொடருந்து தண்டவாளத்திற்கு அருகில் உள்ள மண் தளர்வானது எனவும் தடம் புரண்டதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் எனவும் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.